கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரெயர் 13:2. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இன்னைக்கு நம்ம உபசரிப்பதில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் சிறந்து இருக்கிறாங்க. யாரை உபசரிக்கிறோம் இன்னைக்கு சொல்லுங்க பாப்பா? யாரை உபசரிக்கிறோம்? கூட பிறந்தவங்களுக்குன்னா விருந்து போட்டு நல்லா கவனிக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னா அடுத்த ஸ்டேஜ் அவங்கள கூட்டு வந்து டீ காஃபி கொடுத்து உபசரிக்கிறோம். சில பேர் நம்மளுக்கு வேண்டியவங்களை வந்து டீ மட்டும் கொடுத்து உபசரிக்கிறோம். ரொம்ப கூட பிறந்தவங்க அப்படி இப்படின்னா வந்து வீட்டில் வந்து 1 நாள் 2 நாள் தங்கி இருந்து விருந்தும் மருந்தும் போட்டு நல்லா உபசரிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு தெரிந்தவர்களை உபசரிங்கள், உங்களுக்கு வேண்டியவர்களை உபசரிங்கள், உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை எல்லாம் உபசரிங்கள் அப்படி சொல்லவே இல்லை. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். பவுல் அதைத்தான் சொல்கிறார். அந்நியர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எழுதப்பட்ட காலத்தில் பவுல் வந்து எந்த அர்த்தத்தில் சொன்னார்னா, ஒருத்தன் வீட்டிலேருந்து துரத்தப்பட்டவன் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அவனை வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. இல்லது வந்து அவன் ஒன்று வீடு வாசல் இல்லாமல் வேற யாராவது ஒரு அனாதையாக இருந்திருப்பான். அப்போ அந்த வீட்டுக்காரங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் யாரோ இவன் யாரோ, இவங்க தான் அந்நியர்கள். அவங்க வந்து விரட்டப்படும் பொழுது அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு நீங்கள் உபசரியுங்கள், கூடுமானவரை வீட்டில் தங்குவதற்கு அனுமதி கொடுங்கள். அந்த காலத்தில் அப்படிலாம் உண்டுங்க. முந்தைய நம்மளை மாதிரி லாட்ஜி இதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் சத்திரம் உண்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, யூதர்கள் தங்கள் வீட்டில் ஒரு ரூமை ஆயத்தம் பண்ணி வச்சு இந்த பண்டிகை காலம், பஸ்கா பண்டிகை இந்த மாதிரி டயத்துலலாம் அந்த ரூமில் தங்குவதற்கென்று இடத்த கொடுத்து உபசரிப்பாங்களாம். அதனால தான் இயேசு பிறந்த பொழுது யோசேப்பும் மரியாலும் ஒவ்வொரு வீடாக போய் தங்குறதுக்கு இடம் கேட்டால் எல்லா வீடும் ஃபுல்லு. ஏன்னா அகஸ்தராயன் குடிமதிப்பு எழுதுறத சொன்னதுனால எல்லா ஊர்லேருந்து ஜனங்கள் வந்துட்டாங்க. இப்போ ஊர் எல்லாம் ஃபுல்லு, எல்லா வீடும் ஃபுல்லு, எல்லா சத்திரம் விடுதி எல்லாம் ஃபுல்லாகிருச்சு. அப்படி வர்றவங்கள உபசரியுங்கள். அவங்க யாரோ எவரோ, ஆனால் குடிமதிப்பு எழுதுறதுக்குன்னு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ரூமை கொடுத்து நீங்கள் இதில் தங்குங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. அதை நினைவு கூர்ந்து தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்கள உபசரிக்கிறத நான் சொல்லலை. உங்களுக்கு தெரியாத முன்பின் நபரை நீங்கள் உபசரிங்க. அதை நம்ம செய்கிறோமா? செய்வதே கிடையாது. வெளியே இருந்துக்கிட்டு அவங்க யார் நம்மளுக்கு தெரியாதவங்க. சிலவங்க பேசக்கூட மாட்டாங்க, சிலவங்க வெளியே இருந்தே பேசி அனுப்பிடுவாங்க. பவுல் நம்மளுக்கு அப்படி சொல்லவே இல்லை. அந்நியரை தான் நீங்கள் உபசரிக்கணும். அதைத்தான் இங்கே நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அந்நியரை உபசரிக்கணும் அப்படின்னு பவுல் சொல்கிறாருன்னா, கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கன்னு அன்னைக்குள்ள ஜனங்களுக்கு தேவன் சொல்கிறார். உபாகமம் 10:19 நீங்கள் அந்நியராய் இருந்தபடியினால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. நீங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தீங்களா? அப்போ நீங்களாம் அந்நியர் தானே, நீங்கள் அந்நியராக தானே இருந்தீங்க. அதனால தான் அந்நியராக அவங்க உங்களுக்கு சோறு போட்டு நீங்கள் எகிப்து விட்டு கிளம்பும் போது வீட்டில் உள்ள நகைகள் எல்லாம் கொடுத்து உங்களுக்கெல்லாம் அனுப்புனாங்களே, அதை நினைவு கூறுங்க. எகிப்தில் நீங்கள் அந்நியராக இருந்ததுனால இப்போ அந்நியராக இருக்கிறவங்கள நீங்கள் உபசரிங்க. அது மட்டும் இல்லை, ரோமர் 12:13 அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், முயற்சி செய்யுங்க. யாருக்காவது செய்யணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. கல்யாணத்தை நடத்தி கொடுத்துருப்பாங்க, ஆஸ்பத்திரி செலவு வந்து எடுத்திருப்பாங்க,
எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் எங்கே கண்டாலும் நின்று விசாரித்து என் கூட பேசிட்டு போவான். காரணம் என்னென்னா, அவனை படிக்க வச்சேன். என் ஃப்ரெண்டுடைய தம்பி அவன். ஒரு வட்டம் அவனை சந்தித்தேன். என்னடா செய்கிறேன்னா, நான் வேலைக்கு போகிறேன். என்னடா நீ தான் ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்திருக்கீல, பெரியாண்ட வேலை, படிக்க வசதி இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போட்டாங்க, இல்லை நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நீ படி. அவனை பிகாம் படிக்க வச்சேன். இன்றைக்கி நல்ல பொசிஷனில் நல்லா சம்பாதிக்கிறான். இன்றைக்கி அன்னைக்கு மட்டும் என்னை படிக்க வைக்காட்டி நான் அச்சாவிஸ் வேலைக்கு தான் போயிருப்பேன் அப்படின்னு. அவன் ஃப்ரெண்டுடைய தம்பி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள்ன மாதிரி அவனை நான் படிக்க வச்சேன். நான் இன்றைக்கி நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன். முன்பின் தெரியாதவங்க ஊழியக்காரன் வருவாங்க, சர்ச்சு கட்டணும், இல்லது சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இல்லது என் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் செலவு, இல்லது என் பிள்ளைக்கு திருமணத்துக்கு செலவு, ஏதோ ஒரு காரியத்துக்கு வரும்போது அவங்க பிரதிபலன் பாராமல் அள்ளி கொடுப்பாங்க. அவன் திருப்பி செய்வான்லாம் நினைக்க மாட்டாங்க, செய்வாங்க. அதான் அந்த வசனம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். முன்பின் தெரியாதவனுக்கு சாப்பாடு கொடுத்தீல, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தீல, வஸ்திரம் கொடுத்தீல, அதெல்லாம் தேவன் பார்ப்பாருங்க. இந்த கிறிஸ்மஸ் டயத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்கள்கிட்ட கொஞ்சம் பழைய சேலையாக இருக்கும், அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுங்கள்னு நிறைய பேர் கொடுப்பாங்க. நாளை எத்தனையோ ஹோட்டலில் இந்த க்ளீன் பண்ணுறவங்க, பாத்திரங்கள் வரவங்க, குப்பால்றவங்க, திருத்தொட்டிகள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 சேலை 3 சேலை தான் மாறி மாறி துவைச்சிக்கிட்டவங்க. அவங்களுக்கெல்லாம் வருஷம் வருஷம் நானே சில சேலைகளை எடுத்து கொடுப்பேன், புதுசாக எடுத்து கொடுப்பேன். இவங்களுக்கெல்லாம் இந்தாங்க அப்படின்னு அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு இருந்ததே 2 சேலை தான், மாறி மாறி தான் நான் கட்டுறேன், நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்வாங்க. வருஷத்துக்கு என்னால் முடிஞ்சது நிறைய பேர் செய்கிறாங்க. இந்தாங்க புதுசாக ட்ரெஸ் எடுத்து வாங்கி கொடுங்க, இது ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க, இது ஏழைய ஊழியக்காரங்களுக்கு கொடுங்க. தேவன் அதெல்லாம் பார்க்குறாங்க. அதை எனக்கு செய்தீர்கள், நம்ம ஆண்டவருக்கு செய்கிறோங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கொடுத்ததை அவர் திருப்ப கொடுப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்பறி கொடுப்பாருங்க. அதனால் ஏழை எளிய மக்களுக்கு செய்கிறத மட்டும் கணக்கு பார்க்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவு. நிறைய பேர் இருக்காங்க இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 இட்லி பார்சல், ஒரு 10 பார்சல் போட்டு ரோட்டில் யாரெல்லாம் பிச்சைக்காரங்க, கோவில், பஸ் ஸ்டாண்டு, அங்கெல்லாம் கை கால் இல்லாமல் வியாதினால அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க. சாப்பிடுங்க, என்னால் முடிஞ்சது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். யாராவது ரோட்டில் யாராவது பிச்சை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பிச்சை போடுங்க. அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு முடியாது, பிச்சை எடுத்து இதை வச்சு தான் அவங்க ஜீவனம் பண்ணணும். அவங்களுக்கெல்லாம் கொடுங்க, இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. சிலரை தேவதூதரை கூட நம்ம உபசரித்திருப்போம். அந்த தேவதூதர்களோட மாறு வேஷத்தில் மனிதர்களாக இவன்கிட்ட நல்ல குணம் இருக்கா, ஈகை குணம் இருக்கா, அந்நியரை உபசரிக்கிறோமா என்று அவர்களே வருவாங்க. அவங்களெல்லாம் திட்டிறாங்க, உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, ஏன் நீலாம் உழைச்சி சம்பாதிக்கலாம்ல, அப்படிலாம் பேசுகிறாதீங்க. சிலராக தேவதூதர்களோட வருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் இங்கே பார்க்கிறோம், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். வேதத்தில் யாரெல்லாம் அந்நியரை உபசரித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்ப்போமா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. ஒரு 3 புருஷர்கள் ஆபிரகாம் வீட்டு வாசலில் உட்கார்ந்துட்டு இருக்கான். 3 புருஷர்கள் மதியம் உஷ்ண வேலையிலே வராங்க, மதியானம் போல் வராங்க. உடனே பணிந்து கொண்டு நேரம் அங்கே போய் 6ஆம் வசனத்தில், ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராரிடத்தில் போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரமாய் சமைத்தான். அந்த 3 புருஷர்கள் வராங்க. உபசரிக்கிற ஒரு நல்ல குணம் இருக்குது.
அங்கே சாராள் வந்து, ஐயோ எனக்கு வயசான காலத்தில் எனக்கு இது வரைய சும்மா கண்டவங்கெல்லாம் வருவாங்க, எனக்கு இதான வேலை, சும்மா இருக்க மாட்டீரேன்னு கடிந்து கொள்ளலை. ஆபிரகாம் சொன்ன உடனே அவளும் செய்தால், வேலைக்காரனும் செய்கிறாங்க. 3 பேருக்கு நல்ல விருந்து. அது யாருன்னு பார்த்தா அது இயேசு கர்த்தர். அந்த 3 பேருக்கு நல்லா உபசரித்ததுனால அங்கே 2 காரியம் நடக்கு. ஒன்று, ஆண்டவர் சொல்றார், அடுத்த வட்டம் வரும்போது உன் கையில் ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு. சோதோம் இது லோத்துடைய குடும்பம் பட்டணத்தில் அழிக்க போகிறேன்னு உடனே திறப்பில் நிற்கிறேன். ஆண்டவரே எங்கள் அன்னை குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, லோத்து குடும்பத்தை பாதுகாக்கணும், திறப்பில் நிற்கிறேன். அப்போ ஒரு குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறது, அதே நேரத்தில் லோத்து குடும்பமும் பாதுகாக்கப்பட இவன் திறப்பில் நின்று அந்த குடும்பத்துக்காக திறப்பில் நிற்கிறான். அதுபோல தான் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி முறுமுறுக்காதீங்க. கரெக்டாக சாப்பிட்ற நேரம் பார்த்து வந்துடுறாங்க சொல்லாதீங்க. கரெக்டாக டீ குடிக்கிற நேரம் பார்த்து மூக்கு வேர்த்து வந்துடுறாங்கன்னு சொல்லாதீங்க. சாப்பிட்ற நேரம் யார் வந்தாலும் சாப்பாடு கொடுங்க. டீ டயத்தில் யார் வந்தாலும் டீ கொடுங்க. மற்ற நேரம் வந்தால் உபசரிங்க. ஏதோ ஒன்று உங்களால் முடிந்தது. வெறுங்கையாக மட்டும் அனுப்பாதீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தவன் அதுக்குரிய பலனை அடையாமல் போவதில்லை. அவங்கள வெறுமையாக மட்டும் அனுப்பிடாதீங்க. ஏதாவது ஒன்று செய்யுங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சூனேம் என்ற கணம் பொருந்திய ஸ்திரீ எலிசாவுக்கு விருந்து கொடுத்து, எப்பப்பெல்லாம் சூனேம் ஊருக்கு வராலோ அப்பெல்லாம் இந்த வீட்டில் வந்து தான் சாப்பிட்றான். உடனே தான் கணவன்கிட்ட சொல்லி, அப்பா இவருக்கு நம்ம வீட்டில் ஒரு ரூமை கட்டி கட்டில் மெத்த விளக்கெல்லாம் வைப்போம். எவ்வளோ ஒரு உபசரிக்கிற நல்ல குணம். அந்த உபசரித்ததுனால தான் அங்கே அவளுக்கு 2 நன்மைகள் கிடைக்கிறது. என்ன நன்மைனா, குழந்தையே இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. இழந்து போன எல்லாவற்றையும் அவன் மீண்டும் பெற்றுக்கொள்வதையும் பார்க்கிறோம். எவ்வளவு நன்மையான காரியம் நடக்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பஞ்ச காலத்தில் தீர்க்கதரிசி தான், நீ போ எகிப்துக்கு போனோன்னே போனால் போயிட்டு திரும்பி வந்தால் இவருடைய வயக்காடு எல்லாம் இன்னொருத்தையும் ஆக்குப்பை பண்ணிட்டான். அவன் இதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ செய்கிறத செய்ய. நேராக ராஜாட்டா போகிறான். அங்கே வந்து கேஆசி இருக்கான். நான் சொன்னேன்ல ஒரு பிள்ளை உயிரோடு கூட எழுப்பினார்னு, அது அந்த தாய் இவ தான். ஒன்று உனக்கு என்னம்மா பிரச்சனை, நடந்த காரியத்தெல்லாம் சொல்கிறான். உடனே அவனை கூப்பிட்டு அந்த 7 வருஷம் இவ அந்த பஞ்சத்துக்குரியது விளைச்சல் எல்லாம் அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடு, இழந்தவைகள் எல்லாத்தையும் அவள் பெற்றுக்கொண்டா. உபசரித்ததுனால அவள் நன்மைகள் 2 நன்மைகளை பெற்றுக்கொண்டார். லீதியால குறித்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பவுல் பிரசங்கத்தை கேட்டு தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டவள் தான் இந்த லீதியால். எப்போல்லாம் பவுல் வராரோ அப்போல்லாம் வந்து லீதியால் வீட்டில் தங்குறாரு. பவுல் சிறைச்சாலையிலேருந்து திரும்பி வந்தோடனே அந்த டீம் ஆட்கள் பவுல் குரூப்பில் உள்ள எல்லாருக்கும் அங்கே தான் தங்கி சாப்பாடு கொடுத்து அவள் நல்ல உபசரிப்பதை பார்க்கிறோம். பார்த்தீங்களா, பிலிப்பு பட்டணத்தில் சபை உருவாகுவதற்கு இந்த பெண்ணு தான் காரணம் என்று நாம் பார்க்கிறோம். நீங்களும் உபசரிங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் உபசரிங்க. முகம் கோணாதீங்க, முறுமுறுக்காதீங்க. சந்தோஷமாக உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. அவங்க மனதார உங்களை வாழ்த்துவாங்க, உங்களை மனதார ஜெபிப்பாங்க, ஆண்டவரே இவங்களெல்லாம் ஆசீர்வதிங்கன்னு. அப்போ நீங்களும் இனி வருகின்ற நாட்களிலே, இதுவரை நீங்கள் ஒரு வேளை முறுமுறுத்திருக்கலாம், இனிமேல் முறுமுறுக்காதீங்க. சாப்பாட்டுக்கு நேரத்துக்கு வந்தால் சாப்பாடு கொடுங்க, டீ டயத்தில் வந்தால் டீ கொடுங்க, ஒன்றும் இல்லாட்டி ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து அவங்க மனதை குளிர பண்ணுங்க. ஏதோ ஒன்று செய்யுங்க, ஏதோ ஒன்று. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இன்றைக்கி இந்த தீர்மானம் எடுப்போமா? தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அந்நியரை நாங்கள் இனி உபசரிக்க முறுமுறுப்பு இல்லாமல் சந்தோஷத்தோடு உபசரிக்க, உபசரிப்பதனால் உண்டாக்கும் நன்மைகள், தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களையும் நாங்கள் தெளிவாக ஆண்டவரே வேதத்தின் மூலமாக கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் இனியும் அந்நியரை உபசரிக்க கிருபைத்தாரும், முறுமுறுப்பில்லாமல் உபசரிக்க கிருபைத்தாரும். அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு கொடுத்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இன்று நினைக்கிறேன்.
உங்கள் ஜெபத் தேவைகள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காட் bless you. God bless you.